ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு தமிழேரா சேனல். ஆக்சுவலாக பார்த்திங்க அப்படின்னா நம்ம சமந்தா இருக்காங்க இல்லையா, அவங்களோட நெபுலைசர் இஷ்யூவில் எப்படி இந்த லிவர் டாக் அப்படின்ற ஒரு நிபுணர் ரொம்பவே ஃபேம் ஆனாரோ, அதே ஃபேமை பார்த்திங்க அப்படின்னா நயன்தாராட்டையும் எதிர்பார்த்துருக்காரு. பட் நயன்தாரா பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட ஸ்லாங்கில் ரொம்பவே தரமான செருப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லலாம். ஆக்சுவலாக பார்த்திங்க அப்படின்னா நயன்தாரா சில விஷயங்களை ப்ரொமோட் பண்ணுற மாதிரி அவங்களோட சோஷியல் மீடியா சைட் நிறைய ஆட்ஸ் போடுவாங்க. அந்த விதத்தில் நேற்று பார்த்திங்க அப்படின்னா ஹைபிஸ்கஸ் டீ, அதாவது செம்பருத்தி டீயை பற்றின ஒரு ஆட் போட்டிருந்தாங்க. ஸோ ஆட் அப்படின்றத விட அதை பற்றின ஒரு நல்ல விஷயங்களை ஷேர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செம்பருத்தி டீ குடிக்கிறனால அதாவது நம்மளோட இம்யூன் சிஸ்டம் ரொம்பவே பூஸ்டப் ஆகும். அதே மாதிரி வெயிலில் ஏற்படக்கூடிய இந்த அக்னி பாய்ல்ஸ் அதெல்லாம் கூட என்ன அப்படின்னா ரொம்பவே கம்மியாகும். நம்மளோட அந்த இன்ஃபெக்டரி இல்னஸ் எல்லாமே என்ன அப்படின்னா கம்மியாகும். இதை நம்ம மான்சூன் அந்த சீசனில் குடித்தோம் அப்படின்னா ரொம்பவே உடம்புக்கு நல்லது அப்படின்ற மாதிரி என்ன அப்படின்னா நம்ம நயன்தாரா ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க. ஸோ அது ரொம்பவே உடலை குளிர்ச்சியாக வச்சுருக்கும் அப்படின்ற மாதிரி நல்ல விஷயங்களை என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது எனக்கு ரெக்கமெண்ட் பண்ண ஜீனியஸ்ட்டை வேணும்னா இதோட ரெசிபியை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரொமோட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதை பார்த்த லிவர் டாக் என்ன பண்ணார் அப்படின்னா சமந்தா விஷயத்தில் என்ன பண்ணாரோ அதே தான் பண்ணியிருந்தாரு. இந்த மாதிரி என்ன அப்படின்னா ஒரு 8 மில்லியன் ஃபாலோவர் வச்சுருக்க சமந்தா சொசைட்டியை தவறான விதத்தில் என்ன அப்படின்னா கைட் பண்ணுறாங்க. அதாவது செம்பருத்தி டீ பார்த்திங்க அப்படின்னா டீனேஜில் இருக்க பசங்க யாருமே குடிக்கக்கூடாது. அதாவது என்ன அப்படின்னா கேர்ள்ஸ் குடித்தாங்க அப்படின்னா ஏஜ் அட்டன் பண்ணுறது என்ன அப்படின்னா டிலே ஆகும் அப்படின்னும், பாய்ஸ் குடித்தாங்க அப்படின்னா டிஷ்யூஸ் பாதிக்கப்படும். அது மட்டும் இல்லாமல் அந்த பெண் குழந்தைகளோட எடை கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது அப்படின்ற மாதிரி என்ன அப்படின்னா இந்த மாதிரி தவறான கருத்துக்களை அதாவது வெளியிடக்கூடிய நம்ம நடிகர்கள் மேலே என்ன அப்படின்னா கைது செய்யக்கூடிய ஒரு சட்டத்தை கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி பயங்கரமாக கடுமையாக விமர்சித்தார் அப்படின்னு தான் சொல்லலாம். இந்த மாதிரிலாம் என்ன அப்படின்னா தவறான கருத்துக்களை ஷேர் பண்ணுறதை நம்பாதீங்க. என்ன மாதிரி டாக்டர் சொல்கிறத மட்டும் நம்புங்க அப்படின்ற மாதிரி என்ன அப்படின்னா அவரோட கருத்தை சோஷியல் மீடியா சைடு போட்டிருந்தாரு. ஸோ உடனே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா நயன்தாரா அந்த போஸ்ட்டை டெலிட் பண்ணிட்டாங்க. பட் நயன்தாரா இன்டெரக்டாக என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம ஸ்டூபிடான பீப்புள்கிட்ட எப்போதுமே விவாதம் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா அவங்களோட லெவலுக்கு நம்மளை ட்ராக் பண்ணி கீழே இழுத்துட்டு போயிடுவாங்க. ஸோ அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை யூஸ் பண்ணி நம்மளை என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா டவுன் பண்ணி கொண்டு போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி தரமான ஒரு செருப்படி கொடுத்துருந்தாங்க. ஸோ லிவர் டாக் என்ன அப்படின்னா இதன் மூலமாக என்ன அப்படின்னா ஃபேம் என்ன ஃபேம் தேடி இருக்காரு. பட் அவருக்கு கிடைச்சது என்ன அப்படின்னா தரமான செருப்படி அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காமல் நம்ம சேனலுக்கு கீழே உள்ள பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, பாய். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கனகராஜ்.